இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சலார் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல பிரபாஸ் லீடா நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து பிருத்திவிராஜ், மைம் கோபி, ஈஸ்வரி ராவ், ஸ்ருதிஹாசன், ஸ்ரேயா ரெட்டி, பாபி சிம்மா இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரசாந்த் நீல். இவரை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் KGF 1 and 2 ஓட டைரக்டர். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கான்சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இந்த படத்துக்காகவே இமேஜினரியா கிரியேட் பண்ண ஒரு ஸ்டேட் அது. இந்த ஸ்டேட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே 3 ட்ரைபல் குரூப் தான் ஆளுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பிரிட்டிஷ் காலத்துல கூட அந்த ஊருக்குள்ள யாராலையுமே நுழைய முடியல. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மொனோபொலி மாதிரி இருந்திருக்காங்க அந்த 3 ட்ரைபல் குரூப். இப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த குரூப்பே சேர்ந்து ஒரு ஸ்டேட் மாதிரி மாறி அந்த ஸ்டேட் தான் மொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஆளுமையில இருக்காங்க. சோ அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்றதுதான் நடக்கும்